Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th physics monthly test question paper தான் பார்க்க போறோம். both medium. சரிங்களா, தமிழ் மீடியம் plus வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே மந்த்லி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட்டாக கால்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மிட் டர்மாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸ் சந்திக்கிறாங்க. சரிங்களா, மிட் டர்ம் நமக்கு வந்து 16, 17, 18 வந்து டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, சரிங்களா, இதுக்கு எல்லாமே நம்ம வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லி டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ப்ளஸ்ஸு இந்த இயரில் நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கொஷினை தாராளமாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மந்த் போர்ஷன் 1 and 2 லெசன்லேருந்து இந்த கொஷின்ஸை படித்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர் ஆகிடும். சரிங்களா, ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் மிட்டமுக்கே, சரிங்களா, மிட்டம் போர்ஷனுக்கே 35 மார்க் தான் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து புதுசாக இருக்கலாம், அதனால் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இங்கே கொஷின்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்காத கொஷின்ஸ், ஸோ எந்த மாதிரியான கொஷின் கேட்காமல் இருக்காங்க, எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வைக்கிறாங்க. அதனால் இதை நல்லா படிச்சுங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கூலும் விடி வெக்டார் வடிவத்தை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை காட்டுகிறது, அதேமாதிரி மின்புல கோடுகள் ஒன்றை வெட்டிக்கொள்வது நிறுவுக, சம மின்னழுத்த பரப்பின் பண்பு, கூலும் மின்னூட்ட மதிப்பு, மின்தேக்கு திறன், அதுக்கடுத்து மின்தடை எண் வரையறு, ஒரு கடத்தி வழியே 32 ஆம்ஸ்ட்ராங் மின்னோட்டம் பாயும்போது ஓரலகு நேரத்தில் கடத்தியில் பாயும் எலக்ட்ரான் எண்ணிக்கை, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்த கோவை, மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா சமதள பரப்பில் ஏற்படும் மின்னூட்புலத்திற்கான சமன்பாடு, அதுக்கடுத்து ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு 570 NC1 எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி, கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெருக, இணைத்தட்டு மின்தேக்கில் உள்ள சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு, மின்னோட்ட அடர்த்தி ஒரு வெக்டார் அளவு ஆனால் மின்னோட்டம் ஒரு ஸ்கேலார் அளவு. அதேமாதிரி 24 கம்பல்சரி கொஷின்ஸ். சரிங்களா, எப்படி நமக்கு எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி எல்லாமே கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி. ஸோ அதனால் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே மிட்டம் இது எல்லாமே கிடையாது. ஸோ பப்ளிக் எக்ஸாம், ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. லாஸ்ட் டைம் நம்ம கெமிஸ்ட்ரியே அப்டேட் பண்ணோம். அது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி டெஸ்ட்லேருந்து ரிவிஷன் வரைக்கும் நடந்த கொஷின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 மார்க்ஸில் நமக்கு எதிராக சாய்ஸ் எல்லாமே சேர்த்து 110 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 80லேருந்து 90 மார்க் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதனால் இந்த கொஷினை பார்த்தாலுமே நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. நம்ம வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தாலே தெரியும், அதுலேருந்து இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க ஜாயின் பண்ணுறங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் நம்ம 1 மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அது வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பயாலஜிக்கு, பாட்னி, சுவாலஜிக்கு இது எல்லாமே. சரிங்களா, இந்த 2 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸு, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 5 மார்க்ஸ். சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறது தான். கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த டைபோல் ஆன் ஈக்குவட்டோரியல் பிளான் இது சொல்லியிருந்தோம். அதுமாதிரி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு, மைக்ரோஸ்கோப் மாடல் வந்து சொல்லியிருந்தோம். அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க, படிக்கலாம், படித்து வச்சிங்க. ஸோ அந்த 27 எதிராக கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you all.